السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. இன்ஷா அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாள் வர இருக்கிறது. அரஃபாவுடைய நாளுடைய சிறப்பை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில ஹதீஸுகளை நேற்றைய பாடத்தில் பார்த்தோம். இன்று சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒன்றாவது, அரஃபா அன்னைக்கு நோன்பு வைக்கிறது. பொதுவாகவே இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள், முதல் 9 நாட்களில் நோன்பு வைப்பது மிக சிறந்தது என்பது ஹதீஸெல்லாம் நேற்று பார்த்தோம். ரிவாயத்தில் வருது, முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத்தில், முஸ்லீம், அஹமது, அபூதாவுத், நஸாயி ரிவாயத்தில் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, ஸியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு, இஹ்தஸப அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வல்லதி பஅதஹு, ஒரு வருடம் முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்களை எல்லாம் அதை அழித்து விடுகிறது என்று வந்திருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஹதீஸுகள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வருஷம் முன்னாடி பாவம், ஒரு வருஷம் பின்னாடி பாவம்னா என்ன பை? இப்போ ஒரு 2 வருஷமாக செஞ்ச பாவம்லாம் சுத்தமாக போயிடுது. அப்போ அரஃபா அன்னைக்கு நோன்பு வச்சுட்டு அதுக்கு அடுத்த வருஷமெல்லாம் ஒரு என்ன பாவம் செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சிருவான் என்றெல்லாம் சிந்தனை சைத்தான் போடலாம். அப்போ ஒரு வருஷம் முன்னாடி பாவம், ஒரு வருஷம் பின்னாடி பாவம் அப்படின்னு அர்த்தம் என்ன என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் கருணையால் அப்படின்னு மன்னிச்சு சுத்தமாக நம்ம பாவங்களை அழிச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், சில பாவங்கள் இருக்குது தெரிஞ்சுங்களா, அந்த பாவங்கள் எப்படி சதகத்துன் ஜாரியாவாக இருக்குதோ அது மாதிரி சதகத்துன் ஜாரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அப்படின்னா என்ன? ஒருத்தர் பசின்னு கேட்டார், அவருக்கு நீங்கள் சோறு வாங்கி கொடுத்தீங்க, சாப்பிட்டாரு, போயிட்டார். ஒரு வடை வாங்கி கொடுத்தீங்க, சாப்பிட்டாரு, போயிட்டார். இதுக்கு பேர் சதக்கா. இது சதகத்துன் முகையதத்துன், அதோட முடிஞ்சு, அதோட முகையது. ஜாரியத்துன்னா தொடர்ந்து நடைபெறக்கூடிய சதக்கா. ஒரு கிணறு வெட்டி வச்சிங்க, ஒரு போர் போட்டு கொடுத்தீங்க, அந்த கிணத்துல கியாமத்து வரைக்கும் தண்ணி குடித்தா அவ்வளோ நன்மையும் கிடைக்கும். இப்போ நாங்கள் மதீனாவுக்கு போயிருந்தோம் அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு. அங்கே ஹதீகத்துல் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தோட்டம் இன்னும் அப்படி வச்சு பாதுகாக்கப்படுது. அது ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது. 1400 வருஷமாக அந்த தோட்டம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த மரங்கள்லாம் ஒரு மரம் போ, அடுத்த மரம் வந்துட்டுருக்கும். அந்த தோட்டம் இன்னும் இருக்குது. அது உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தோட்டத்தை ஒரு யஹூதிகிட்டேருந்து வாங்கி முஸ்லீம்களுக்கு வக்ஃப் செஞ்சுட்டாங்க. அதனால் இன்னும் பெரிய போர்டு போட்டிருக்கு, வக்ஃப் உஸ்மான் அப்படின்னு பெரிய போர்டு போட்டிருக்கு. இன்னும் 1400 வருஷமாக மதீனா ஷரீஃபில் பாதுகாக்கப்படுது. அது விளையக்கூடிய பழங்களை எடுத்து முஸ்லீம்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் அந்த பரக்கத்தான பழம் எங்களுக்கு வேணும்னு கேட்டதுனால இப்போ அந்த பழங்கள்லாம் எடுத்து சேவ் பண்ணி வருஷம் ரமலானில் மஸ்ஜித் நபவியில் இஃப்தார் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த உணவு, அந்த பேர்ச்சமாக இன்றும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மரங்கள் இன்னும் இருக்குது. அங்கே போய் நின்று பார்த்துட்டு வந்தோம். அங்கே ஜமாவுடைய கிணறும் ஒரு கிணறு இருக்குங்க, வேணுச்சுங்களா. இப்போ இது சதகத்துன் ஜாரியா. ஒருத்தவங்க தோட்டத்தை உண்டாக்கி கொடுத்துட்டாங்கன்னா கியாமத் வரைக்கும் அந்த நன்மை கிடைக்கிறது. எத்தனை வருஷங்கள் எத்தனை மக்கள் அதை புழங்குறாங்களோ அவ்வளோ நன்மை கிடைக்குதா இல்லையா? இதே மாதிரி பாவங்கள்லேயும் சில பாவங்கள் தன்பே முக்கையது இருக்குது, வேணுச்சுங்களா. சாராயம் குடித்தான், தௌபா செஞ்சான், அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இன்னும் தன்பே ஜாரியாக ஒன்று இருக்குது. நீ சாராயம் குடித்தது மட்டும் இல்லாமல் 2 பேர் கற்றுக் கொடுத்துட்ட, நீ தௌபா செஞ்சுட்ட, முடிஞ்சா இந்த 2 பேரை விட மாட்டான் அவன். உன் ஃப்ரெண்டு 2 பேர், வாடா டே எனக்குலாம் வேணாடா, நான் குடிச்சு பார்க்க முடியல, அப்படி தான் ஆரம்பத்தில் நானும் சொன்னேன். இப்போ பழகின பின்னாடி எவ்வளோ நான் அவளை மூழ்கிட்டேன்னா
ஒரு நாள் கூட குடிக்காமல் இருக்க முடியல. வாடா, நான் காசு நான் தரேன்டா உனக்கு, நீ ஏன்டா கவலைப்படுற. 2 பேரை கொண்டு போய் பழகி கொடுத்துட்டான். அவன் அன்னைக்கு குடிச்சு அதை விட்டுருவானா, இவன் அந்த பாவத்தை விட்டு தௌபா செஞ்சிடறான். ஆனால் அந்த 2 பேரும் குடிச்சிட்டே இருக்கானு, ஹராம செஞ்சுக்கிட்டே இருக்கானு. விளைஞ்சான். அந்த 2 பேரோட போனால் பரவாயில்ல, அவன் வீட்டில் போய் குடிக்க அவன் பையனும் கற்றுக்கிட்டான். அவன் 4 பேர் கற்றுக் கொடுத்துட்டான், இவன் 4 பேர் கற்றுக் கொடுத்தான், இவன் 4 பேர் கற்றுக் கொடுத்தான். இந்த 4 பேர் 8 பேர் கற்றுக் கொடுத்தானு. விளைஞ்சுங்களா? இது மாசியத்தும் ஜாரியா. கியாமத்து வரைக்கும் உனக்கு பாவம் கிடைக்கும். நீ தௌபா செஞ்சுட்டு உன் பாவத்தை விட்டு ஏன் அது கற்றுக் கொடுத்தா அடுத்தவனுக்கு? அப்போ நன்மையிலையும் ஜாரியாக இருக்குது, பாவத்துலேயும் ஜாரியாக இருக்குது. ஒரு சினிமா தேட்டர் ஓப்பன் பண்ணேன், வீட்டில் ஒரு டிவி வாங்கி வச்ச, நீ வந்துட்ட, உன் குடும்பத்தார் அதில் பார்க்குறாங்க. அவங்க ஒரு கீபத்து ஒருத்தனை பற்றி புறம் பேசி விட்ட, நான் இவர்கிட்ட பேசிட்டேன் அவரை பற்றி. அவர் சும்மா இருப்பாரா, யார்ட்டையும் சொல்லாத பார், ரகசியம் எனக்கும் உனக்கும் மட்டும்தான் அப்படின்ட்டு ஒழிஞ்சார். அவர் போய் 4 பேருக்கு பற்ற வச்சிட்டார். அந்த பரட்டை 4 பேருக்கு பற்ற வச்சிருச்சு. இப்படியே போகுது. அந்த பரட்டை 4 பேருக்கு. இந்த போய் என்ன வச்சு இப்படியே மிகப்பெரிய எல்லாருக்கும் பரவிடுச்சு. கீபத்தும் அப்படி பரவும். புஹ்தான் இல்லாத இட்டுக்கட்டி சொல்கிறது. இவர் சாரா கடைக்கு போனார், கண்ணால் பார்த்தேன், அவர்கிட்ட இவர் அவர்கிட்ட, ஊரே கெட்ட பேர். இது மாசியத்துன் ஜாரியா. ஒரு மனுஷன் ஒரு வருஷம் கேட்கக்கூடிய பாவத்தை ஒரு நாள் செஞ்சிட்டான். நீ இப்போ ஒரு நாள் அத்தனை பேருக்கு பரவி இருக்கு. அவன் ஃபோனை போட்டவே சொல்கிறான் எல்லாத்தையும். அப்போ ஒரு வருஷமும் பல வருஷ பாவம் நம்ம சேரும். நல்லா மன்னிக்கிறது ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்ல வரேன் நான். நன்மைகள் எப்படி ஜாரியாக இருக்கோ, பாவங்கள்லேயும் அந்த மாதிரி இருக்குது. எல்லா பாவங்களையும் இருக்குது அந்த மாதிரி. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. ஒருத்தர் குர்ஆனை கற்றுக் கொடுத்த, அவர் ஓதுறாரு, சவாபு உனக்கு கிடைக்கும். தொழுகை கற்றுக் கொடுத்த, அவர் ஓதுறாரு, தொழுகிறாரு, சவாபு உனக்கு கிடைக்கும். அவர் 4 பேர் கற்றுக் கொடுத்தாரு, இல்மு யுன்தஃபஅ பிஹி. புரிஞ்சுங்களா? 3 சொன்னாங்க ஸல்லல்லாஹு சதகத்துன் ஜாரியா. 3 விஷயங்கள் 3 விஷயங்கள் மூத்தா போன பின்னாடியும் சவாபு கிடைக்கும்டாங்க சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன 3 விஷயம்? அதையும் முழுசாக சொல்லுங்கள். இதா மாத்தல் இன்சானு இன்கத்தா அன்ஹு அமலுஹு. ஒரு மனுஷன் மூத்தா போய்ட்டு அவன் அமல் துண்டிக்கப்பட்டுருச்சு. இல்லாமின் சலாசின் 3 விஷயங்கள் தவிர. ஹதீஸ் எடுங்க ஜி. இதா மாத்தல் இன்சானு இன்கத்தா அன்ஹு அமலு. புகாரி, முஸ்லீம். இது முஸ்லீம் ஷரீஃப் ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. இதா மாத்தல் இன்சான் இன்கத்தா அன்ஹு அமலுஹு இல்லாமின் சலாசத்தில். 3 விஷயங்கள் தவிர மற்ற எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டது. எனவே இல்லாமின் சதகத்தின் ஜாரியா, தொடர்ந்து நடைபெறக்கூடிய தர்மம். அவ் இல்மின் யுன்தஃபஅ பிஹி, இவனுக்கு நன்மை அளிக்கக்கூடிய, பலன் பெறக்கூடிய இல்மு, பலன் தரக்கூடிய ஒரு குர்ஆன் வாங்கி வச்சிட்டார், அல்லது மார்க்க சம்பந்தமாக ஒரு புக்கு எழுதியிருக்கார். குர்பானின் சிறப்புகளும் சட்டங்களும். இதை யாரெல்லாம் 10 குர்பானி கொடுக்குறாங்களோ, அல்லாஹ்வுக்கு போய் நம்மளே ஒரு 10-15 புக்கு எழுதியிருக்கோம். இது யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கியாமத் வரைக்கும் நன்மை கிடைக்கும். சுயீத் இமாம் ஜலாலையில் எழுதிட்டாங்க, கியாமத் வரைக்கும் படிக்கிறாங்க, நன்மை கிடச்சிட்டே இருக்கும். யாருக்கு? புகாரி இமாம் எழுதி வச்சுட்டாங்க கிதாபு, கியாமத் வரைக்கும் படிக்கிறாங்க, நன்மை கிடச்சிட்டே இருக்குமா இல்லையா? இதெல்லாம் இதில் வரும். இல்முந்து. நான் உங்களுக்கு தான் பாடம் கற்றுக் கொடுத்தேன், இப்போ நீங்கள் வேறு எதுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தீங்க? இது இல்மு யுன்தஃபஅ, கியாமத் வரைக்கும் நமக்கு நன்மை தரும். இது 2வது. கிதாப் எழுதி வைக்கிறது, பாடம் நடத்துறது, இதெல்லாம் இல்மு யுன்தஃபஅ. 3வது வலதுன் சாலிஹுன் யதுஉ. ஒரு மனிதனை நல்ல மனுஷனாக உருவாக்கிட்டான், பிள்ளைகளை ஹாலிமாக, ஹாஃபிதாக, மார்க்க அறிஞராக ஆக்கிட்டார். அவர் பயான் செய்கிறார், உபன்யாசம் செய்கிறாரு, தொழு வைக்கிறாரு, அவர் தான் பிள்ளையில் ஆலிமாக உருவாக்குறாரு, நன்மை கிடைக்கும். இது 3 பெருமனை சொன்னாங்க. இது 3க்குள்ளே இன்னொரு 3 உள்ளே ஒளிஞ்சிருக்கு, அதையும் கேட்டுக்கோ. ஒரு மனிதன் இன்கத்தா அன்ஹு அமலுஹு, அமலு சாலிஹி அர்த்தம், சாலிஹான அவன் செய்த எல்லா அமல்களும் நின்று விடுகிறது. 3 மட்டும் நன்மை தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். இன்னும் 3 இருக்குது, இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, அது ஹதீஸில் இல்லை, நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. என்ன? இன்கத்தா அன்ஹு அமலுன் ஃபாசிதுன்,
பாவமான காரியங்களும் துண்டிக்கப்பட்டது. ஒரு மனுஷன் மொத்தா போனால் அவன் பாவங்கள் நின்றது 3 தவிர. சதக்கத்தும் ஜாரியா மாதிரி மாசியத்தும் ஜாரியா. இவன் தொட்டு வச்ச தேன் நினச்சிங்களா, எந்த பாவங்களை ஆரம்பித்து வச்சானோ அதுவும் கியாமத்து வரைக்கும் பாவம் கிடச்சிட்ருக்கும். ஒரு பாவத்தை ஆரம்பித்து வச்சுட்டான் பை நினச்சிங்களா, கியாமத்து வரைக்கும் பாவம் கிடைக்கும். பெருமானம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்குது. பெருமானம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவன் நல்ல காரியத்தை ஆரம்பித்தானா ஃபலஹு அஜ்ருஹு வ அஜ்ரு மன் அமில பிஹி. அது ஹதீஸ் என்ன? மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் நல்ல காரியத்தை ஆரம்பித்தான், ஃபலஹு அஜ்ருஹு வ அஜ்ரு மன் அமில பிஹி. யாரெல்லாம் அது அந்த அமல் அவனுக்கும் கிடைக்கும், நன்மை அவனுக்கு கிடைக்கும். அவன் யாருக்கெல்லாம் அதை பற்றி பின்பற்றி யாரெல்லாம் செய்தார்களோ அத்தனை நன்மையும் அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஒமன் சன்ன சுன்னத்தன் சய்யத்தன் அவுக்கமா கால சல்லாசம். ஒரு தவறான ஒரு வழிமுறை ஏற்படுத்தினா ஃபலஹு விசுருஹு விசுருமன் அமிலபி. அந்த தண்டனையும் கிடைக்கும். அதை கொண்டு யாரெல்லாம் அமல் செஞ்சாலும் அத்தனை தண்டனையும் அவனுக்கு கிடைக்கும். 4 மதுஹப் தப்புன்னு ஒரு கொள்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டான் ஒருத்தன், அவனும் நரகத்துக்கு போவான். ஏன்னா சுன்னு ஜமாத் தவிர மற்ற எல்லாமே நரகம் தானே போவாங்க. அவனுக்கு கொண்டு யார் அவன் லீடர்ஷிப்பாக்கி எவனெல்லாம் பின்பற்றுறானோ எல்லாம் நரகத்துக்கு போவான். அத்தனை பாவமும் சேர்ந்து அவன் தலையில் முடியும். ஜபரியாவாக இருக்கட்டும், கதிரியாவாக இருக்கட்டும், வஹாபியாக இருக்கட்டும், முஅ்தஸிலாவாக இருக்கட்டும், ஷியாவாக இருக்கட்டும், எதெல்லாம் பாவங்களை ஏற்படுத்தி மண் சன்ன இப்னு மாஜாவுடைய ஹதீஸு ஜி, மண் சன்ன சுன்னத்தன் லலாலத்தன் ஃபத்துபி அபி அலிஹா கான அலிஹி மிஸ்ரு அவுசாரிஹிம் மின் கைரி ஐயன் குசம் மின் அவுசாரியும் ஷையும். யார் ஒரு தீய வழியை ஏற்படுத்தி விட்டானோ அதை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அத்தனை பேருடைய பாவம் இவனுக்கு கிடைக்கும். அதை செய்தவனுடைய பாவத்தில் எந்த குறையும் இல்லாமல் அப்படி இவனுக்கு கிடைக்கும். ஒமன் சன்ன சுன்னத்தன் ஹுதன் ஃபத்துபி அலிஹா, நல்ல காரியத்தை ஏற்படுத்தினா நல்ல வழிமுறையை மக்கள்லாம் அதை பின்பற்றினாங்க. கானலஹு மிஸ்லு உஜூரிஹிம் மின் கைரி என் குச மின் உஜூரிஹிம் ஷையுன். செய்தவர்களுடைய அத்தனை நன்மையும் இவனுக்கும் கிடைக்கும். செய்தவர்களுடைய நன்மையில் அணுவத்தனையும் குறைவு ஏற்படாது, இவனுக்கும் ஒட்டுமொத்தமாக கிடைக்கும்ட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. வேறு ஜெயலே பை அப்போ வஹாபி ஏற்படுத்தி விட்டுட்டான் ஒரு கெட்ட பழக்கத்தை, அவுலியாக்கள் திட்டுறதை பழக்கி விட்டான். அவனை பார்த்து வரவனா திட்டுறான். ஒருத்தன் ஒது இல்லாமல் குர்ஆனை தொடலாம் பெரும் பாவம், அதை செய்யலான்னு ஏற்படுத்தி விட்டான். அதுக்கு எவரெல்லாம் செய்கிறானோ அத்தனை பாவமும் சேர்ந்து அவன் தரையில் விடியும். கபரு ஜியாரத்து போகக்கூடாதுன்னு ஏற்படுத்தி வச்சுட்டான். பெருமானார் போனாங்க, சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சுட்டான். அவனை பின்பற்றி எவன்லாம் கபரு ஜியாரத்துக்கு போகலையோ எல்லாமே பாவி ஆயிடுவான். அந்த பாவமெல்லாம் அவன் தலையில் விடியும். ஒரு சுன்னத்தை பிதஅத்துங்கிறானு, ஹராமுங்கிறானு. இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுறான் ஒருத்தன் சொல்கிறான் அல்லாஹ் பண்டி கறி தான் ஹராமுன்னு ஆக்குறான், பண்டி எலும்பில் சூப் போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறான் ஒருத்தன் கிறுக்கன். அப்போ அவன் சொன்னது கேட்டு எவன் செஞ்சானோ எல்லா பாவமும் அவன் தான். ஒழுங்காக 20 ரக்காத் தொழுதுட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் மக்கா மதீனாங்கிறானுவான். இன்ன வரைக்கும் மக்கா மதீனா 20 ரக்காத் தொழுகிறாங்க. பிறை மக்காவத்தை வைப்பானான். ரமலானுடைய நோன்பு இருக்கே, மக்காவில் 30 பார்த்துட்டா இவன் நோன்பு வைப்பானான். மக்காவில் 20 ரக்காத் தொழுகிறாங்க, அது தொழ மாட்டான். இவன் நஃப்ஸுக்கு அதான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, தன் நஃப்ஸு என்ன சொல்லுதோ அதை பின்பற்றுவானோ. அங்கே மக்காவில் 20 ரக்காத் தொழுகிறாங்க, இவன் 8 ரக்காத் தொழுவான். அப்போ 20 ரக்காத் தொழுது கொண்டிருந்த மக்களிடத்தில் 8 ரக்காத் என்று ஒருவன் ஏற்படுத்தி விட்டான். இவனை பின்பற்றி எத்தனை பேர்லாம் 8 ரக்காத்துன்னு சொல்கிறாங்களோ கியாமத்து வரைக்கும் அத்தனை தண்டனையும் அவனுக்கு தான் கிடைக்கும். இதான் மாசியத்துன் ஜாரியா. அது சதகத்துன் ஜாரியா, இது மாசியத்துன் ஜாரியா. ஒன்னாச்சா. ரெண்டாவது இல்மு யுன்தஃபஉ பிஹி, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய கல்வி நன்மை தரும், மக்களுக்கு தீமை தரக்கூடிய கல்வி கற்றுக் கொடுத்தான். புரிஞ்சுங்களா? எனது மக்களை பிளவுபடுத்தி நபி வழியில் நம் தொழுகையாம். இப்போ இது வரைக்கும் 1400 வருஷமாக தொழுது எல்லாம் சைத்தான் வழி தொழுகிறாங்களாம். இவர் தான் புதுசாக நபி வழி கண்டுபிடிச்சார். விரல் ஆட்டணும் இதான் நபி வழி தொழுகை என்று புக்கு போடுறான். அந்த புக்கு கியாமத்து வரைக்கும் யாரெல்லாம் படித்து வழிகட்டு போகிறாங்களோ அத்தனை பாவமும் அவனுக்கு கிடைக்கும். அதை பாடமாக போதிக்கிறான், அதை பயானா செய்கிறான். யாரெல்லாம் அதை கேட்டு வழிகட்டு போகிறார்களோ அத்தனை பாவமும் அவனுக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? அவன் மண்டையில்
ஏற்றி வச்சிடறான். அலிஃபு தெரியாது, பே தெரியாது. அவன்கிட்ட போய் அவன் மண்டைக்கு தகுந்த மாதிரி சொல்லி ஏற்றி வச்சிடறான். என்ன பை, நம்ம வீட்டுக்கு வேலைக்கு ஒரு ஆள் வந்தார், கேட்குறாரு, இது 4 மதுஹப்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லையே ஹஜ்ரத், இப்படி சொல்லிடுவாங்க பாருங்க. அவங்கள்ட்ட போய் 4 மதுஹப் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லையே, அப்புறம் 4 மதுஹப் பின்பற்றணும் நீங்கள்? இந்த 4 மதுஹப் சொல்கிறீங்களே, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? அப்புறம் 4 பேர் பின்பற்றுறீங்க. நீ யாரை பின்பற்ற? நாம அவர் இப்போ அவர் ஒரு மது, அவர் மதுஹப் நீ, நான் அவர், அப்போ அவர் மதுஹப் நீ வரைஞ்சிங்களா? அறிவு இருக்கா உனக்கு? 4 மதுஹப்புங்கிறவங்க மதுஹப் இவங்க வழியை நான் பின்பற்றவே இல்லை, எழுதி வச்சவங்க தான் இவங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும், ஷாஃபி இமாமும், மாலிக் இமாமும், ஹம்பலி இமாமும் எழுதி வச்சவங்க. அவங்க எதை எழுதி வச்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சஹாபாக்கள் சொன்ன எழுதி வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு சேரும்போது தக்பீர் கை தூக்கினார்கள், கண்ணால் நான் பார்த்தேன், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை அவங்க அறிவிக்கிறாங்க, அதை மாலிக்கும் எழுதி வைக்கிறாங்க. மாலிக் மதபடி கையை தூக்கணும் ருக்குக்கு போகும்போது அப்படிங்கிறாங்க. பெருமானார் ருக்குக்கு சென்றார்கள், கை தூக்கியதை நான் பார்க்கவே இல்லை, அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு தான் போனாங்க என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நேரில் பார்த்து சொல்கிறாங்க. அதை எழுதி வச்சு அதை கேட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எழுதி வச்சாங்க. எழுதி வச்சு தான் இவங்க இஃப்திலாஃபத் சஹாபாக்களே வந்துருச்சு. ஒரு சஹாபி இப்படி பார்த்தாங்க, ஒரு சஹாபி அப்படி பார்த்தாங்க, ரெண்டுமே எழுதி வச்சாங்க. பெருமானார் ஒரு நிலையில் அப்படி தொழுதார்கள், ஒரு நிலையில் இப்படியும் தொழுதிருக்கிறார்கள். அதனால் 4 மதுஹப் ஹக்குன்னு தான் சொல்கிறோம். இப்படியும் செய்திருக்கிறார்கள், இப்படியும் செய்திருக்கிறார்கள். ஜெயிலே பை, அப்போது 4 மதுஹப் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சுங்க. பெருமானாட்டே பிரச்சனையே வந்துச்சு. ஒரு சஹாபிக்கு பெருமான் இப்படி ஓதி கொடுத்தாங்க, மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சஹாபிக்கு மலிகி யௌமித்தீன் சொல்லி கொடுத்தான், அவர் வாயில் அதான் ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. 2 சஹாபும் சந்திச்சுக்கிட்டாங்க. ஒரு சஹாபி மாலிகி யௌமித்தீன் வந்தார், இன்னொரு சஹாபி இல்லைப்பா மலிக்கிப்பா, இல்லைப்பா மாலிகி தான்ப்பா, இல்லைப்பா மலிக்கிப்பா, இல்லைப்பா மாலிக்குப்பா. 2 பேரும் பெருமானாட்ட வந்தாங்க. சுசராசு சொன்னாங்க, பிரச்சனை சொல்லுங்கள், மாலிகி யௌமித்தீன் சரிதான், இவர் மலிக் அதுவும் சரிதான். இது சொன்ன உடனே அது அப்துல்லா பின் உபை, அது யார், உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு சையதுல் காரி, எனக்கு அப்படியே கல்பெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு விட்டு, என்னடா இதுவும் சரிங்க அதுவும் சரிகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் என்னை கூலாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமைதியாக அறிவா உன்சில குர்ஆன் அலா சபஅத்தி அஹ்ருஃபின், 7 பாஷையிலும் குர்ஆன் இறங்கப்பட்டிருக்கு, என்னை அமைதிப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இஃப்திலாஃபாத் பெருமானார் காலத்திலே வந்துடுச்சு, எழுதி வச்சவங்க தான் இவங்க. அதை எப்படி மண்டையில் ஏற்றிருக்கிறான் பாருங்கள். விளைஞ்சுங்களா? இவ்வாறாக ஒருத்தன் தீய வழியை ஏற்படுத்தி கொடுத்தான், கியாமத் வரைக்கும் அது பின்பற்றப்படுச்சுன்னா அவ்வளவு தண்டனையும் சேர்த்து அவன் தலையில் விடியும். விளைஞ்சுங்களா? அரபு மக்களை முதல்ல சிலை வணக்கத்தை ஏற்படுத்தினது யார்? எடுத்து படித்து பாருங்க, மறந்துட்டீங்களா? குசையா அதுக்கு முன்னாடி உள்ளவர் யார்? ஒருத்தர் யார்? இஸ்மாயில் மரீதம். அவன் சபிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தான் முதல்ல ஒரு ஊருக்கு போய் பிரயாணத்துக்கு போயிட்டு ஒரு சிலையை எடுத்து வந்தான். ரஹீக்கில் எடுத்து பாருங்க. அவனை பின்பற்றி தான் எல்லாம் சிலை வணக்கத்தை ஏற்படுத்தினான். ரஹீக்கில்மா அதில் இருக்குது, அவர் பேர் என்னவோ இருக்குது. ஏன்னா எங்கேயோ வெளியூர் போய் சிலையை கொண்டு வந்து ரஹீக்குல் மக்தூமில் இருக்குது பாருங்க. முதல்ல அவர் தான் சிலை வணக்கத்தை ஏற்படுத்தினார். அதை பார்த்து தான் மொத்த அரபும் சிலை வணக்கத்தில் மூழ்கிருச்சு. அந்த ஆளை பெருமானார் சபிக்கிறார்கள் பாருங்கள். ஒருத்தன் ஏற்படுத்தி எல்லாம் பின்பற்றுறாங்க, அப்படியே தொடருது. அப்போ சதகத்துன் ஜாரியா மாதிரி மாசியத்துன் ஜாரியா. 2வது இல்மு யுன்தஃபா மாதிரி இல்முன் லா யுன்தஃபா பி, அறவே பலனற்ற இல்மு. 3வது கவனி வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, எப்படி நன்மையோ அதே மாதிரி வலதுன் ஹபீசுன், தீய மகன். நீ வாழ்நாளில் உன் பையனை மிக கெட்ட சூழ்நிலையில் வளர்த்திருக்கிறாய், நல்ல மனுஷனாக வளர்க்காம இருக்கா? இந்த குறைஷிகள் தோன்றிய அம்ர் இப்னு லுஹை, லுஹையா லுஹை
அம்ர் இப்னு லுஹையுல் ஹஸாயி என்பவன் ஷாம் நாட்டிற்கு சென்ற பொழுது அந்த மக்கள் சிலை வைத்து வணங்குவதை பார்த்தான். அங்கிருந்து ஒரு சிலையை வாங்கி வந்து காபாவை நடுவில் வைத்து அதுக்கு ஹூபல் என்று பெயர் வைத்தான். மக்கள் எல்லாம் அதை வணங்கினார்கள். அதன் பின் எல்லா இடங்களிலும் சிலை வணக்கம் ஆரம்பமாகி விட்டது. பார்த்தீங்களா? சிலை வணக்கத்தை முதல்ல அரபில் ஆரம்பித்தது யாருங்க? அம்ர் இப்னு லுஹை. அவனை பெருமானா சபிக்கிறாங்க. ஹதீஸ் வருது பாருங்கள், லஅனல்லாஹு அல்லாஹ் அவனை சாபமிடுவானாக. இப்போ எல்லா பாவமும் அவன் தலையில் தான் விடியுது. கெட்ட பழக்கத்தை எவன் ஏற்படுத்தினான்னு அவன் தலையில் விடிதா இல்லையா? அதே மாதிரி எப்படி நல் மக்களை ஏற்படுத்தினால், ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, மார்க்க அறிஞர்களாக உருவாக்கினால் அந்த நன்மை அவர்கள் நன்மை செய்யும் காலமெல்லாம் தகப்பனாருக்கு ஒரு பங்கு கடிச்சிட்டு தான் இருக்கும். தகப்பனார் அல்லாட போயிடுவார். அந்த அத்தனை பிள்ளைங்களும் அல்லாட நன்மைக்காரி செய்வாங்கல்ல. தொழுக பழக்கினார், நோன்பு வைக்க பழக்கினார், ஜகாத்து கொடுக்க பழக்கினார், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார், குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். அந்த நன்மை எல்லாமே தகப்பனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உன் பையனை ஒழுங்கீனமாக வளர்த்து, கேடுகட்ட பயலாக வளர்த்து, வளர்க்கும் காலத்தில் எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்க்காமல் கையில் ஃபோனை வாங்கி கொடுத்து, சினிமா காமிச்சு காசை கொடுத்து கெட்டு குட்டிச்சவராகி எல்லா தரித்திரம் பிடித்த அத்தனை பழக்கமும், குடியிலிருந்து, மதுவிலிருந்து, மாதுவிலிருந்து எல்லா கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட வர்ற மாதிரி நீ பழக்கிட்டு நீ செத்து போயிடுவ. அவன் செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் அல்லாஹ் அவனை சும்மா விட மாட்டான். அல்லாஹ் அவனை விடுவான்னு நினச்சிங்களா? யார் தன் பிள்ளைகளை மார்க்க அறிஞர்கள் ஆக்குறாங்களோ மறுமை நாளில் அவர்களுக்கு கஸ்தூரியாலான மேடை கொடுக்கப்படும், கிரீடம் அணிவிக்கப்படும் என்று வருது. அதே மாதிரி விளங்கிங்க, யார் தன் மகனை மிக கேடுகட்டவனாக ஒழுங்கீனமானவனாக வளர்க்குறாங்களோ கியாமத்தினால் நெருப்பாலான ஆடை அணிவிக்கப்படும் அவனுக்கு. குர்ஆனில் வருது, ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அஸாப். யாரெல்லாம் இவன் தான் என்னை கெடுத்தான், தன்னை கெடுத்தவர்களை பார்த்து அந்த பையன் சொல்லுவான், அவங்க தாய் தகப்பனாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், என்னை இவர்கள் தான் கெடுத்தார்கள், எனவே ரப்பே எனக்கு தரும் வேதனையில் 2 மடங்கு அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. அப்போ அந்த தாய் தந்தை கியாமத்தில் பதில் சொல்லித்தான் ஆகணும். அது தண்டனை பெற்று தான் ஆக வேண்டும். மகனை ஒழுங்காக வளர்க்கலைன்னு சொன்னான். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி. நீங்களும் மேய்ப்பர்கள் தான், உங்கள் மேய்க்க கொடுக்கப்பட்ட ஆடுகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், உங்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள். அப்போ ஹதீஸ் ரொம்ப பேர் 3 மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லை பாய்? ரொம்ப பேர் பயன் எப்படி சொல்லிடுறாங்க? 3 அமல்கள் மட்டும்தான் மனிதனுக்கு அவன் மரணத்துக்கு பின்னும் நன்மை தரக்கூடியது. சதகத்துன் ஜாரியா, இல்மு யுன்தஃபஅ பிஹி, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு அப்படின்னு 3 சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் அடுத்துக்கு ஆப்போசிட் 3 இருக்குது, அதை விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன பாய்? மாசியத்துன் ஜாரியா வ இல்முன் லா யுன்தஃபஅ பிஹி, அப்புறம் வலதுன் ஹபீஸுன் 3. இந்த 3ம் தண்டனை தரக்கூடியதாக இருக்குது ஹதீஸ் படிக்க. ரஞ்சா இல்லை பை? இப்போது இதுக்கு அரஃபாவுடைய பயன் அதுக்கு இருந்துச்சு. இப்போ 1 வருஷம் சொல்லிப்பா, நீ 10 பேரை வழி கெடுத்த, அவன் 1 வருஷமெல்லாம் செய்யக்கூடிய பாவம் 1.5 எழுதப்படுது. அவன் 10 பேரை கெடுத்தான், அப்படியே ஜாரி ஆகுது. இப்படி 2000 பேருக்கு அந்த கீபத்தோ அந்த பாவமோ பரவுதுன்னு வச்சுங்க. அவ்வளோ பேர் சேர்ந்து நீ 1 வருஷம் செஞ்ச பாவத்தை 2000 வருஷம் செஞ்ச பாவமாக ஆயிடுது. அது அப்புறம் வரதானே செய்யும், வரதானே போய் செய்யும். 2000 பேர் செஞ்ச பாவத்தை 2000 வருஷம் செஞ்ச பார்த்து 1 வருஷம் செஞ்சுருக்குற. இப்போ நிச்சயமாக இந்த மாதிரி நன்மைகள் தான் நமக்கு அல்லாட்ட காப்பாற்றவும் சொல்ல வர்றேன். அலைஞ்சிங்களா? சியாமு யௌமி அரஃபா இஹ்தஸப அலல்லாஹி யுகஃபிர ஸனத அல்லதி கபலஹு வல்லதி பஅதஹு. என் ஷேഖனே சொன்னாங்க, தம்பி நன்மைகள் சேர்த்து வச்சுக்கோ, ஒரு சுப்ஹானல்லாஹ் அடிக்கடி சொல்லிக்கோ, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கோ, சேர்த்து வச்சுக்கோ, மூட்டை மூட்டையை கட்டி வச்சுக்கோ. ஏன்னா மூட்டை தூக்குறதுக்கு ஆள் வரும் கியாமத்தில். கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோ, தலவாத்து ஓதி அதை ஓதி. ஏன் மூட்டையே காலி பண்ண கியாமத்தில் வரிசையில் நிற்பானோ. இவன் என்னை கீபத்து பேசுகிறான், தூக்கிட்டு போ. புரிஞ்சுங்களா? இவன் திட்டனா, தூக்கிட்டு போ. எல்லாம் உன் நன்மையை மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு போயிடுவானு. அல்லாட்ட ஃபரியாது கொடுத்து முறையிட்டு தூக்கிட்டு போயிடுவானு. அந்த நன்மை அதிகமாக தேவைப்படுகிறது, சேர்த்தி வச்சுக்கங்க, மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. ஒரு ஹதீஸ் புரிஞ்சுங்களா?
பொதுவாகவே நோன்பு அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தது. ஜி புகாரி ஹதீஸ் வருது, குல்லு ஹசனத்தின் பி அஷரி அம்சாலிஹா, ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு 10 கொடுப்பான். இலா சபஅமிஅத்தில் இஃபின், 700 வரையிலேயும், 10 700 வரையிலும் கொடுப்பான். இல்லை சியாம் நோன்பை தவிர, நோன்புக்கு 700 லிமிட், நாங்கள் அன்லிமிட்டட். இப்போ இன்னும் லீ, அது எனக்காக வைக்கப்பட்டது. வ அன அஜ்ஸி பிஹி அவு ஜிஸா பிஹி, அதற்கு நானே தான் கூலி கொடுப்பேன். அப்போ 700 லிமிட்டே இல்லை, எத்தனை லட்சம் வேணால் நல்லா கொடுக்கலாம். இப்போ நோன்பே பொதுவாக சிறப்பான, ரமலான் நோன்பு முக்கியதா இல்லை. இப்போ எந்த நோன்பாக இருந்தாலும், அப்போ அரஃபா அன்றைக்கு நோன்பு வச்சா உண்மையிலேயே அது மிக சிறந்ததாக எல்லா இடத்துல இருக்குது. அப்போ நோன்பு வைத்து அரஃபாவுடைய நாளை கழிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அதிகமாக இந்த நோன்பு திக்ர் செய்ய வேண்டும். ரஞ்சபை அதிகமாக திக்ர் செய்யணும். அல் இக்ஸாரு மின் திக்ர் இல்லா, அரஃபானை செய்ய வேண்டிய அமல். அதிலும் குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை அரஃபா அன்று அதிகமாக ஓத வேண்டும். சரியா? செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? இது அரஃபா அன்று செய்யக்கூடிய நல்ல அமல்களில் ஒன்று. இன்னொன்று, அரஃபா அன்று இரவை ஹயாத்தாக்கணும். ஒரு ஹதீஸ் நேற்றே சொன்னேன், சுயூத்தி இமாம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, இப்னு அசாக்கிர்லையும் வருது, யார் 4 இரவுகளை ஹயாத்தாக்குகிறார்களோ வஜபத் லஹுல் ஜன்னா, மன் அஹியல் லயாலியில் அர்பா வஜபத் லஹுல் ஜன்னா. அதுனா லைலத்து தர்வியா, அரஃபாவுக்கு முந்தி இரவு, லைலத்துல் அரஃபா, அரஃபாவுடைய அன்று இரவு, லைலத்துல் நஹர், யோமுல் 10 அன்றைக்கு இரவு, 7, 8, 9, 10 இந்த 3 இரவுகள், லைலத்துல் ஃபித்ர், ஃபித்ருடைய இரவு, இந்த 4ஐயும் ஹயாத்தாக்கினால் இந்த சுவனம் வாஜிபாகி விட்டது. பொதுவாகவே இரவில் எழுந்து தொழுவது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ரொம்ப பிரியமான அமல். ஜி தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இரவிலே அவருடைய விழா எலும்புகள் படுக்கை விட்டும் எழுந்துவிடும், அல்லாஹ் அதிகமாக ஞாபகம் செய்வார்கள் அப்படின்னு வருது. அதனால் இரவில் அமல், அதிலும் குறிப்பாக ஜி இரவு நேரத்தில் எழுந்து தொழுவது அரஃபாவுடைய அன்று மற்ற இந்த விசேஷமான நாட்கள் இன்னும் விசேஷமானது. அலைஞ்சுங்களா? ஃபரதான தொழுகைக்கு பின்பு எல்லா இடத்துலையும் மிக விசேஷமான தொழுகை இரவில் தொழுவது. மன் இஸ்தைகல் பினல் லைலி, அபூதாவில் வரக்கூடிய ஹதீஸ், யார் இரவில் எழுந்தானோ, வயக்கல் இம்ராது, தன் மனைவியை எழுப்பினானோ, இப்போ சல்லையா ரக்காத்தைனி, சும்மா 2 ரக்காத் தொழுதார்களோ, குத்திபா மின தாக்கிரீன் அல்லாஹ் கசீரம் வ தாக்கிராத், தாக்கிரீன் அல்லாஹ் கசீரம் வ தாக்கிராத்தில் அல்லாஹ் அவங்க பேர் எழுதி வச்சுறாங்க. எவ்வளோ செலவு காட்டும், 2 ரக்காத் 2 நிமிஷம். அல்லாஹ்வை மிக மிக அதிகம் திக்ர் செய்தவர்கள், மிக மிக அதிகம் திக்ர் செய்த பெண்களில் அல்லாஹ் தஆலா அவங்க பேரை எழுதி வச்சுறான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் சஹீஹுன் ரவா அபூதாவுத் வ நஸை. அல்லாஹு அக்பர். என் ஷேഖനെ சொன்னாங்க, ஏப்பா எந்திரிச்சு தொழுக உனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா? நைட்டு புரண்டு அலாரம் வச்சு இருந்துச்சு, புரண்டு படுத்தியா 2 மணிக்கு கண் திறந்து பார்த்தியா, குறைஞ்சபடி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம்னு சொல்லிட்டு படுத்துரு. ஏன் அல்லாஹ் தஆலா அதில் எழுதிடுவான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் அல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்தவர்கள்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த பட்டியலில் உன் பேர் வந்துடும். ஒரு இஸ்திக்ஃபாராக சொல்லிடுறேன். இரவு நேர தொழுகையை நம்ம இங்கே இங்கே நம்ம மதரசாவில் தொழுகிறோம், வீட்டில் போய் எல்லாரும் பின்பற்றுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது மகான் பேர் மறந்து போச்சு, ஜுனைதுல் பக்தாதியா என்ன தெரியல. அவங்க சொன்னாங்க, மூத்தா போன பண்ணி கனவுல யாராவது பார்த்தாங்க, உங்களுக்கு எது உதவுச்சுன்னு கேட்டாங்க. இந்த மகான் பேர் மறந்து போச்சு. அவங்க சொன்னாங்க, உமா என்ஃபனி, எனக்கு எதுவும் பிரயோஜனம் அளிக்கவில்லை, இல்லா ரக்காத்தைன் அல்லது ரக்காத்துஹுமா ஃபி ஜோஃபில் லைல், நடு இரவில் எழுந்து நான் தொழுதேனே, அந்த 2 ரக்காத் தவிர வேறு எதுவும் எனக்கு பலன் தரவில்லை. மற்றெல்லாம் பொதுவாக போயிடுச்சு. உனக்கும் அல்லாஹ்க்குள்ள கனெக்ஷன் இந்த 2 ரக்காத். ஜி அல்லாமா இக்பால் படிக்கிறாங்க, அத்தாரு ஹோ ரூமி ஹோ ராஜி ஹோ கஸாலி ஹோ
அத்தாரு ரூமியோ, பெரிய பெரிய மகான்கள், ஃபரீதுன் அத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ராசிஹோ இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி இமாம், முஹம்மதுல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் யாராக இருக்கட்டும், குச் காம் நஹி ஆயி பே ஆஹ சஹர் காயி, சஹர் நேரத்தில் எந்திரிச்சு இறை காதலோடு ஆஹ் என்று சொன்னார்களே, அதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு நன்மை பயக்கவில்லை. பால ஜிப்ரைல் நினைக்கிறேன், அல்லாமா ரூமி, அல்லாமா இக்பால் அஜமா படிக்கிறாங்க. அத்தாரு ஹோ ரூமி ஹோ ராசி ஹோ கஸாலி எடுங்க போய்ட்டு, குச் காம் நஹி ஆயி பே ஆஹ சஹர் காஹி ஜி வரிசையாக படிக்கிறாங்க. अत्तारू हो रूमी हो राजी हो गज़ाली हो कुछ हाथ नहीं आता बेआह सहर गाही. அப்புறம் வரிசையா அடுத்து இது பால ஜிப்ரையில் வருது. அடுத்தது வந்து ஐ தாயிர லாஹூதி उस रिज़्क़ से मौत अच्छा जिस रिज़्क़ से आता है परवाही में कोताही. जब इश्क़ सिखाता है आदाब खुदागाही खुलते हैं ग़ुलामों पर असरार शहनशाही. अत्तारू रूमी हो राजी हो गज़ाली हो कुछ काम कुछ हाथ नहीं आई कुछ हाथ नहीं आता ब्याह सहर गाही. बाला जिब्रील न उम्मीद न हो उनसे ऐ रहबर फरजाना कम कोश तो हैं लेकिन बेज़ौक़ नहीं राही. ऐ तायर लाहूती उस रिज़्क़ से मौत अच्छी जिस रिज़्क़ से आती हो परवाज़ में कोताही. லாஹூத்தில் பறக்க வேண்டிய பறவையே நீ, நாம் இங்கே நடமாட படைக்கல அல்லாஹ் உன்னைய, நீ லாஹூத்தில் பறக்க வேண்டிய ராஜாலி, நீ மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கு பறக்கல அல்லாஹ் அவனை படைக்கல. பேரரசருக்கெல்லாம் அரசனோடு சம்பந்தம் பண்ணுவதற்கா அல்லாஹ் அவனை படைச்சிருக்கான், அவன்கிட்ட பேச படைச்சிருக்கான் அல்லாஹ் உன்னையும். நீ இங்கே வந்து சாப்பிட்றது குடிக்கிறது வீடு கட்டுறது இதுலேயே காலத்தை ஓட்டி செத்து போயிட்ட. உஸ் ரிஸ்க் சே மௌத் அச்சி ஹோ உஸ் ரிஸ்க் சே ஜிஸ் ரிஸ்க் சே ஆத்தி ஹோ பர்வாஸ் மே கோத்தாய். நீ செல்ல வேண்டிய மஞ்சிலே மக்சூத், செல்ல வேண்டிய தூரம் அவ்வளவு இருக்குது, அங்கே பறப்பதை விட்டு விட்டு இங்கே பொறுக்குவதில் உட்காந்துட்டியே, செத்த எலியை திங்கிற உட்காந்துட்டியே பறவைய ராஜாலியே, அந்த ரிஸ்க்கை விட சாவது நல்லது. இதன் காரணமாக நீ உன்னுடைய பறக்குவதிலே இடைஞ்சல் உண்டாகுதோ அதை விட உண்டாகும். दाराहो सिकंदर से ओ मर्द फ़कीर औला हो जिसकी फ़कीरी में हुए असदुल्लाही. அந்த அரச பதவி தாரா சிக்கந்தர்னா உலகத்திலே அலெக்சாண்டர் பேரரசர்கள், அந்த பேரரசர்களை விட தனிமையில் உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறாங்களே, அந்த ஃபக்கீருடைய அந்தஸ்து அல்லாஹ் ரொம்ப மேலான. சரி வாங்க, அப்போ இரவு நேரத்தில் பொதுவாக அந்த நேரங்களை அல்லாஹ்வுக்காக நாம் கழிக்கணும் பை. அதிலும் குறிப்பாக நல்ல நாட்களில், குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் கேட்குற துவாக்கெல்லாம் கபூல் ஆகுது. ஜும்மாவுடைய இரவு அதிகமாக வந்து இரவு நேர தொழுகை அதிகப்படுத்திடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக. நிஜமாக இந்த நடுவில் ஒரு சின்ன செய்தி போடுறாங்க, அதையும் சொல்லிக்கிறேன். இரவு நேரம் அதிகமாக எழுந்து தொழுவதற்கு பல பேருக்கு ஆசை இருக்குது, அது முடியல. பிள்ளைங்க போனாங்க இல்லைங்களா? இரவு நேரம் எழுந்து தொழுவதற்குண்டான வழிமுறைகள் சிலதை சொல்லி காட்டுறாங்க. நிஜமாக என்ன வழிமுறை? ஒன்று என்ன, சாப்பாடு கம்மியாக சாப்பிட்ணும். கவனி ஹசரத் வாங்க, யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ இரவு முழுக்கே வராது அவங்களுக்கு. பொதுவாகவே சாப்பாடு குறைக்கணும், அதுவும் குறிப்பாக இரவு சாப்பாடை குறைச்சிக்கணும். மகரிப் பின்னாடி எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க சூஃபியா. மகரிக்கு முன்னாடி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிட்றாருன்னா சும்மா கொஞ்சோன்னு
ஒரு லுக்மா. மகரிப் பின்னாடி உட்காந்து சில பேர் இஷாத்தோட பராட்டா வாங்கிட்டு சொல்லி அது கோழியை போட்டு மிதக்க விட்டு அப்படியே ஒரு டீசலை ஊற்றி அது நாள் அப்படியே அங்கே மிதக்குது பராட்டா. அதில் சிக்கன் 65 வறுவல் வேறு எல்லாம் ஒரு கட்டு கட்டுறானோ. நைட்டு படுத்தா ஃபஜ்ரே கதா வேறு, தஹஜ்ஜுத் வேறையா வேலைஞ்சுங்களா. இரவு சாப்பாடு குறைக்கணும், தஹஜ்ஜுத் தொழுன்னு ஆசைப்படுறான் ஒன்று. ரெண்டாவது பகலுடைய உடல் உழைப்பான கடுமையான வேலைகளை குறைச்சிக்கணும். தஹஜ்ஜுத் தொழு பகலில் கடுமையாக வேலை செய்கிறாங்க அலைஞ்சுங்களா. அப்படி கடுமையாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்கள் கொஞ்ச நேரம் மதிய நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கணும். கைலூல் அது எல்லாத்துக்குமே சுன்னத்து. அந்த ஓய்வு எடுப்பது இருக்கே அது நம்ம இரவு தொழுகைக்கு உதவியாக இருக்கும். பகலில் கொஞ்சம் நேரம் அலைஞ்சுங்களா. இன்னொரு விஷயம், யார் அதிகமாக பகலில் பாவம் செய்கிறாங்களோ அல்லாஹ் இரவில் தன் சன்னிதானத்தில் அவளை அனுமதிப்பதில்லை. நீ பகலில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வ, நைட்டு என்னுடைய வெக்கமில்லை உனக்கு போடா நல்லா படுத்துங்க விட்டுறான் அல்லா தாலா. இப்போ பகலில் பாவங்களை குறைத்துக்கொள், இல்லை அல்லாஹ் தாலா இரவிலே உனக்கு அல்லாஹ் முன்னாடி இருப்ப தௌஃபீக் செய்வான். இன்னொரு வரி சொல்கிறாங்க, சலாமத்துல் கல்ப் அல் ஹிக்து, மற்றவர்கள் மேல் குரோதம் விரோதம் வைக்காத, கல்புக்குள்ளே இன்னொருத்தரை பற்றி தப்பாக நினைக்காத, எல்லோரும் நல்லவர்கள் நினை. யார் குரோதியாக இருக்கிறானோ, மற்றவர்கள் மேல் கல்புக்குள் விரோதம் குரோதம் வச்சுருக்கிறானோ அல்லாஹ் தாலா தன் முன்னால் இருப்பதற்கு அவளுக்கு அனுமதிப்பதே இல்லை. அல்லாஹ்வின் ரஹ்மத் அவங்களுக்கு இறங்காது. இன்னொன்று, இரவுடைய தொழுகையின் சிறப்பை அடிக்கடி பாரு. தஹஜ்ஜுடைய சிறப்புகள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, ஃபஸாயில தஹஜ்ஜுத், ஆயாத்துகள் ஹதீஸ்கள். அதை அடிக்கடி படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். படிக்க அதன் மீது உனக்கு பெரியோர்கள் எப்படி தஹஜ்ஜுத் தொழுதாங்க என்பதெல்லாம் படிக்க உனக்கு அதன் மீது ஆர்வம் வரும் என்று கூறுகிறார்கள். பதினஞ்சுங்களா? சரி, இன்னொரு செய்தியை விளங்கிங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபாவுடைய அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரையிலோ ஒட்டகத்திலோ போய் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு பின்னால் ஒரு சிறுவரை வைத்திருந்தார்கள். முஸ்னத் அஹ்மது வரக்கூடிய ஹதீஸு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. அப்போ ஒரு சிறுவர்னு சொல்கிறாங்க. சிறுவர்னா வாலிப பருவம் உள்ள ஒரு மனிதர், சின்ன வயசு 20 வயசு. அந்த சாபி பேர் இதில் வரல, வேறு சில ரிவாயத்தில் வருது. இப்போ பெருமானோட மசாலா கேட்குறதுக்கான பெண்கள்லாம் வந்தாங்க. யார் சட்டம் என்ன? அரஃபா மைதானத்தில் ஒட்டகத்தில் அமர்ந்து பெருமானார் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சுருக்காங்க, வாலிப பருவத்தில் உள்ளவரை. பெண்கள்லாம் மசாலா கேட்க வர்றாங்க, சட்டம் கேட்க வர்றாங்க. இவர் எட்டிட்டு பார்க்குற ஒவ்வொரு பெண்ணா, சின்ன வயசு தானே பார்க்குற. கான ஃபுலானுன், அந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யும்போது நல்ல விஷயமாக தான் பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த மனுஷன் பின்னாடி வருத்தப்படுவாக்கூடாதுன்னு இப்னு அப்பாஸில் பேரை சொல்லலை. அப்போ பேர் சொல்லாமல் சில விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கலான்னு தெரியுது. நேற்று ஒருத்தன்ட்ட வந்தார், சாராயம் குடிக்கிற பழக்கம் விட முடியல அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு பயானை சொல்லலாம், இது கீபத்தாக ஆகாது. ஏன்? நேற்று இந்த பக்கத்து தெருவில் இருக்குல்ல, அந்த தெருவில் 3வது வீட்டில் அப்துல் ரஸாக் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அந்த அப்துல் ரஸாக்குடைய பையன் சத்தார் தெரியுமில்ல வருவார்ல, அவர்கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னாருங்க, இந்த மாதிரி சாராயம் குடிச்சேன்னு. அப்படி சொன்னால் அது கீபத், அது சொல்லக்கூடாது. யாரோ ஒருத்தர் ஒரு ஊருக்கார்ட்ட வந்தாருன்னு சொன்னால் அது கீபத் ஆகாது, அப்படி சொல்லலாம். நினச்சலா. அப்போ சொல்கிறாங்க, பெருமானுக்கு பின்னர் ஒரு வாலிப மனிதரை உட்கார வைத்திருந்தார்கள். ஃபஜஅல் ஃபதா யுதாஹிதுன் நிசாவை யன்துரு இலைஹின்ன, அந்த மனிதரோ அந்த வாலிபரோ எட்டி பெண்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தார். ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐ அஹி, என் அன்பு சகோதரனே, இன்ன ஹாதா யௌமின், இந்த ஒரு நாளாக இருக்கும், மன் மலக சம்அஹு வ பஸரஹு வ லிசானஹு குஃபிர லஹுன்டா. இந்த நாள் யார் தன் கண்ணை பாதுகாத்தானோ, தன் காதை பாதுகாத்தானோ, தன் நாவை பாதுகாத்தானோ, அவன் எல்லா பற்றும் எல்லாம் மன்னிச்சிடான். அவர் அமலே இல்லை. லப்ப பந்தோ தீது பந்தோ கோஷ பந்து, வாய மூடு, கண்ணை மூடு, காதை மூடு. பை லப்ப பந்தோ தீது பந்தோ கோஷ் பந்த், அல்லாம ரூமி. கர்நபீனி நூர் ஹக்கு பர்மா பகந்த், நான் கேரண்டி கொடுக்குறேன், இது 3ஐயும் மூடி வைத்தால் அல்லாஹ்வுடைய நூறு உனக்கு ஜோதி கல்புல உதயமாக ஆரம்பிச்சு.
அப்படி உதயமாக விட்டால் என்னை பார்த்து பைத்தியக்காரன்னு சிரி. கர்னபீனி நூறு ஹக்கு பர்மா, பர்மான என் மீது, பர்மா பஹந்து, ஹந்துனா சிரிக்கிறது. ரஞ்சபை சிரி என்னை பார்த்து கேலி பண்ணி சிரிட்டான். அல்லாஹ். அப்போ அரஃபாவுடைய நாளில் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த மாதிரி நல்ல நாட்களில் நன்மை செய்கிறது ஒரு பக்கம், பாவத்தை மூட்டை கட்டி வை. உன் பார்வையை பாதுகாத்துக்கோ, உன் கண்ணை பாதுகாத்துக்கோ, உன் வாயை பாதுகாத்துக்கோ. விளைஞ்சிங்களா? இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் வருது தபரானியில், இன்னொரு ஹதீஸில். இந்த ஹதீஸ் ரவாஹ் அஹ்மதில் வருது, தபரானில் வருது, இப்னு அபி துன்யாவில் வருது, பைஹகியில் வருது, இப்னு ஹுஸைமாவில் வருது. நான் சொன்ன ஹதீஸ். இதே இன்னொரு ரிவாயத்தில் வருது, மன் ஹஃபித லிசானஹு வ ஸம்அஹு வ பஸரஹு யௌம அரஃபா குஃபிர லஹு மின் அரஃபத இலா அரஃபா. நன்மை இல்லை. யார் இந்த அரஃபாவுடைய நாள் தன் கண்களை, காதுகளை, வாயை பாதுகாத்து கொண்டணும். வாயை பொய் பேசாமல், கீபத்து பேசாமல், அடுத்தவனை பற்றி குறை பேசாமல், லுமசத்தில் ஹுமசா பட்டு பாதுகாத்து கொள்கிறானோ, கண்களை அந்நிய பெண்களை பார்க்காமல் அல்லாஹ் பார்க்க சொன்னதை பார்த்து அல்லாஹ் பார்க்க வேண்டாம் என்று சொன்னதை விட்டு தவிர்த்து கொண்டார்களோ, ரீல்ஸ் பார்க்காம, பை காதுகளை பிறரை பற்றி கேட்காமல், தவறானவற்றை கேட்காமல் பாதுகாத்து கொண்டார்களோ, இதுக்கே அல்லாஹ் கூலி கொடுத்துட்றான். ஒரு அரஃபா இருந்து அடுத்த அரஃபா உள்ள பார்த்தெல்லாம் மன்னிச்சிடறான். சஹீஹ் இப்னு ஹுஸைமால கிதாபுகளை இந்த ரிவாயத்து வருகிறது. இப்னு ஹுஸைமா தான் தெரியல பை, இந்த 5 கிதாபுலேயும் அந்த ரிவாயத்துக்கு இந்த ரிவாயத்து இந்த கிதாபுக்கு ஃபீ ரிவாயத்தின் உக்ரா, அவ்வளோதான். விளைஞ்ச பை. இப்போ நல்ல நாட்களில் நீ நல்லது செய்யறது ஒரு பக்கம், பாவம் செய்யாமீறி அல்லாஹ் மன்னிச்சிட்றான். இன்னொரு ரிவாயத் தபரானில் வருது, மாயரா யோமுன் அக்ஸரு அதீகன் மாயுரா யோமுன் அக்ஸரு அதீகம் வல அதீகத்தம் மின் யோமின் அரஃபா. அரஃபாவுடைய நாளை விட நரகத்தை விட்டு அதிகமான பேர்களை அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய நாள் வேறு யாரும் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யுஃபருல்லாஹ் ஃபீஹி லிமுக்தாலின். அதே அந்த நாளில் அல்லாஹ் தஆலா யார் தன்னை பெருமை அடிக்கிறானோ, பெருமை கொள்பவன், கர்வம் கொள்பவனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. நான் பெரிய ஆள், எல்லாம் என்னை கொண்டு நடக்குது, நான் தான் அப்படி செஞ்சேன், நான் அதை கிழித்தேன், நான் இதை கட்டினேன், நான் அந்த உயரத்துக்கு போயிட்டேன், இந்த உயரத்துக்கு போயிட்டேன், உன்னை விட மலை உயரமாக இருக்குது, நான் அவ்வளோ உயரத்து மண்ணாங்கட்டி பாறை நீ ஜி. இவர் பெரிய கிழிச்சிட்டார் இவர் சொல்கிறது இல்லையா? அல்லாஹ் சொல்கிறேன் பாருங்கள், இன்னக்கலன் தஹ்ரீகல் அரல வலன் தபுலுகல் ஜிபால தூலா. ரொம்ப ஓவராக பெருமையாக நடக்காத, பெரிய கிழிச்சு விட்டியா நீ. நாம் சொல்கிறேன், இவர் பெரிய கிழிச்சிட்டார். லன் தஹ்ரீகல் அரல, என் பூமியை கிழித்து விடவில்லை, வலன் தபுலுகல் ஜிபால தூலா, மலை உயரத்தை நீ அடைந்து விடவில்லை. அமைதியாக அடக்கி வாசி எதாக இருந்தாலும். அதுக்கு முன்னாடினா வலா தம்ஷிஃபில் அரளி மரஹா, பூமியில் பெருமையாக கர்வமாக தலை நிமிந்து நடக்காத, தலை குடிஞ்சு நட. தலை நிமிந்து நடக்கிறது கர்வம் முடித்தவங்க வேலை. இபாதுர் ரஹ்மான் அல்லதின் யம்ஷூன அலல் அரளி ஹவுனா, பூமியிலே தலை குனிந்து நடப்பார்கள். இபாது ஷைத்தான் தலை நிமிந்து ஜி. அக்கடு நான் சொல்லுவாங்க, அக்கடு நான் உறுதினு சொல்லுங்க, தலை தன்னை தான் தான் பெரிய ஆள் என்று கர்வம் கொள்வது. என்னால் தான் அது நடக்குது, என்னால் தான் இது நடக்குது, நான் தான் அதை நடத்துகிறேன், நான் தான் இது நடத்துகிறேன். ஜோ அக்கடுத்தா ஹே உக்காடா ஜாத்தா ஹே, உருதுல பழமொழி. அக்கடனான பெருமை கொள்வது. உக்காடா ஜாத்தனா வேரோடு செடியை பிடிங்கிறது. ஒரு செடியை வேரோடு மண்ணோடு வேரடி மண்ணோடு பிடிங்கி தூக்கி போகிறதுக்கு உக்காடா ஜாத்தா. அந்த பை நான் ஃபினிஷ்ட். அப்போ பெருமை அடிப்பவனை அல்லாஹ் தஆலா அந்த நாளிலும் மன்னிப்பதில்லை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடைஞ்சுங்களா? அதனால் அந்த நாளிலே பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக எல்லா நாளிலையும் பாதுகாத்துக்கணும் பை. நல்ல நாட்களிலே நாம் அதை விட்டும் பாதுகாத்து கொள்வது நாம் செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதுக்கு அடுத்து ஈதுல் அல்ஹா. அரஃபா முன்னாடி அடுத்த நாள் என்ன வருது பை? ஈதுல் அல்ஹாவில் என்ன செய்யணும், அதன் சிறப்புகள் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாளை சொல்லுவோம். கொஞ்சமாக போவோமே, இப்போ அரஃபா சொல்லியிருக்கு, நாளைக்கு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.